ஒன்றும் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நடந்திருக்காது. அப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் அப்படி ஒன்று நடந்திருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களோட ஒரு சகோதரமாக ஏதோ ஒரு உறவாக நினைச்சு ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களும் வந்து ஊடக சந்திப்பை கொண்டு நடத்தியிருந்தாங்க. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. சூரிய ஒளி சரியாக நம்ம அடிக்குது, கண் கூசுது. நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. புது வருட பிறக்க போகின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2025 31 நின்று கொண்டிருக்கின்றோம். முக்கியமான ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக வேண்டி போய் கொண்டிருக்கும் போது அப்போ இடையில நிப்பாடி இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்போ மட்டக்களப்பு நகரம் இந்த புது வருடத்திற்கு எப்படி தயாராகி கொண்டிருக்கின்றது அதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதையும் தாண்டி முக்கியமாக வந்து உண்மையிலே நம்முடைய வாகனம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நம்மளை கொண்டு சேர்த்துருக்குது. ஆனால் வாகனம் ஃபுல்லாக பழுதாகிது, நிறைய பழுது. பிரேக் பிடிக்குது இல்லை, பின்னுக்கு சத்தம், டயருக்குள்ளேயும் சத்தம் கேட்குது. அப்போ சேவிஸ் போடணும் தெரியும் தானே. இப்போ மலைய பாதைகள்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா இப்போ எல்லா இடமும் நம்ம ஓடி திரிஞ்சு பாருங்க ஃபுல்லாக வந்து புழுதி அடிச்சு ஊற்றாட்டிச்சு எப்படி சொல்கிற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது. என்னன்னு தெரியல. அதோட நல்ல ஒரு அதிகாலை பொழுதில் இந்த பாருங்க இந்த வியூ உங்களுக்கு பார்க்கல விளங்கும். வயலுக்கு நடுவில் வந்து இதான் வந்து எங்களுடைய கிராமம். அப்போ அதுக்கு நடுவில் நின்று வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்போ அந்த வகையில் போயிட்டு ஆட்டோ வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு வரணும். எவ்வளவு செலவாகும்ன்றது தெரியல, அது வேறு ஒரு யோசனையாக இருந்து கொண்டிருக்குது. சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போயிட்டு ஆட்டோ வந்து சர்வீஸ் போட்டு எடுத்துகிட்டு திரும்ப வந்து மட்டக்களப்பு நகரமும் இதே வீடியோவில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் நம்முடைய உறவுகள் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் புலம்பெயர் நாட்டிலேருந்து பார்ப்பீங்க. நம்முடைய மட்டக்களப்பு நகரம் வந்து புது இடத்திற்கு எப்படி தயாராகி கொண்டிருக்குது, என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி அதையும் என்னால் முடிஞ்சவரையும் காட்டிட்டு அப்படி நாங்கள் இந்த வீடியோ தொடரலாம். வெள்ளாவளியில் இருந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்போ நாங்கள் மட்டக்களப்பு நகரத்துக்குள்ளே போயிட்டு அப்படியே வீடியோவை தொடர்றோம். புதுவருட பிறப்பை முன்னிட்டு கல்லடி பாலத்துக்கு இருங்க அந்த வரவேற்பு முகமாக வந்து இந்த பதாதை அடித்து அந்த மின்சார விளக்குகளை எல்லாம் வந்து போடுறதுக்காக வந்து தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வேலை பணிகள் வந்து ஆரம்பமாகி கொண்டிருக்குது. கராச்சிக்குள்ளே வந்துட்டோம். வாகனத்தை போட்டுட்டு நிறைய கூடி இருக்கோம். இப்போ ஒரு 4 மணி 5 மணிக்கு தான் போகலாம் தருவோம் வாகனத்தை அப்படின்னு சொன்னாங்க. சரியான மாதிரி க்ரௌடாக இருக்குது. நான் வருஷம் கிடச்சிருந்தானே நம்மளோட ஆட்டோ வந்து இப்போ தானே கழுவ கொண்டு போயிருக்காங்க. அப்படி காட்டுற பாருங்க, சரியான மாதிரி க்ரௌடாக இருக்குது. ஏற்கனவே அங்கே இங்கே அலைஞ்சி தெரிஞ்சுட்டு வந்து எப்படி சொல்கிறது எல்லாமே சொல்ல ஒரு விளக்கு நார்மலாக கராச்சிக்குள்ள ஒரு வாகனத்தை கொண்டு வரேன். அதை பார்த்து நின்று இந்த போர் அடிக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து கொண்டு வந்து போட்டு கிடக்குறது அப்படி இருக்குது. எனக்கு நம்மளோட வாகனத்தை வந்து கழுவ கொண்டு அப்படி காட்டுற பாருங்க. இந்த இப்போதான் வந்து கழுவுறதுக்குள்ள கொண்டு வந்துருக்காங்க. இதான் வந்து கழுவுவாங்க. இப்போதான் வந்து கழுவி கொண்டிருக்காங்க. இன்னும் நிறைய வேலை இருக்குது. ரெண்டு மணி ஆகிடுது. சரியா நம்ம பசிக்குது. பக்கத்தில் கடைகளும் இல்லை சாப்பிடக்கூடிய மாதிரி. இப்போ ஒவ்வொரு தரமும் இங்கே கராச்சிக்கு வரும்போது அவரோட போயிட்டு பனி சாப்பிட்றோம். அதாவது பன் அதோடு சேர்த்து தயிர் மீறு காடிக்கிட்டு வருவார் அந்த அண்ணா. செம்மையாக இருக்கும். அதான் குடிச்சிட்டு போகிறேன்னா அந்த சேவ்ஸ் போட வர நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் தான் ஃபுல்லாக வந்து கிடைக்கிறேன். அந்த இடத்த போயிட்டு அந்த தயிரும் குடிச்சு அதோட பண்ணும் சாப்பிட்டு வரலாம். அந்த கடையும் காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலே இயற்கையான முறையில் சூப்பராக இருக்கும். அது எனக்கு பழகிட்டு இங்கே வரக்குள்ள வந்து சாப்பிடலாம். பக்கத்தில் வேறு கடைகளுக்கு இருக்கு. இந்த இடத்துல வந்து அந்த அண்ணாட கடை இருக்குது. சும்மா நார்மலாக சின்ன கடை தான் தான். அண்ணா வணக்கம். அப்படி சும்மா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்காங்களே ஒவ்வொரு வரக்குள்ள அண்ணாட கடையில் வந்து சாப்பிட்டு போகிறது அண்ணா நல்ல ஞாபகம் இருக்கு. இது தயிர் போட்டு தாங்களே. தயிர் இல்லையா வரல மலையாள தயிர் இல்லையா? கடவுளி லெமன் மயில கூழ் மயில வரைக்கும் உங்களோட தயிர் தானே நாங்கள் ஸ்பெஷலாக குடிக்கிறோம். அதோட பண்ணி சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். லெமன் இருக்குண்ணே. அப்படின்னு அடிச்சா தாங்களே பாப்பா. அப்படி ரெண்டு இல்லாட்டி லெமன் போட்டு தாங்க. அது இயற்கை நல்லா லெமன் ஜூஸும் பண்ணும் தாங்க.
ஓ ரெண்டு ரெண்டு. ஓகே, லெமன் ஜூஸ் வந்துட்டு அடுத்து அங்கே மைலோ நெஸ்ட் மோட் அப்படி நிறைய திங்ஸுகளை சேர்த்து அங்கே ஒரு ஜூஸ் என்னோட தம்பி குடிச்சு கொண்டு இருக்கார். அதோட இந்த பண்ணு வந்துருக்குஞ்சாரு. அப்போ இப்படி மழை நிலைக்கு கீழே இந்த டைமில் குடிக்கிறது சூப்பராக இருக்குது. அப்போ ஒவ்வொரு நேரம் வரக்குள்ள தயிரும் பண்ணு தான் சாப்பிட்றேன் நான். இப்போ மழை நேரன்றதால தயிர் வரலையாம். ஆனால் இன்றைக்கு வந்து வெயில் அடிக்குது. சரி, ஓகே, குடிச்சு முடிச்சுட்டு கராச்சிக்குள்ளே டக்குன்னு போகணும். ஏன்னா அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. வாகனத்து பக்கத்தில் நிற்கணும். சரியான மாதிரி களைப்பாக இருக்குது அப்படி வந்து. சரி, ஓகே, நீங்களும் இப்படி லெமன் ஜூஸ் இப்படி வீதி ஓரமாக குடிச்ச அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களாக. பண்ணக்குள்ளே நிறைய ஃப்ளேவர் போட்டிருக்காங்க. அதாவது சோஸ், அடுத்தது வெங்காயம், முட்டை வந்து ஆம்லெட் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது உண்மையிலே. 4 மணி ஆகுது. முடியலை. இப்போ தான் வந்து ஒயில் கலெக்டாக போகிறாங்க. ஆட்டோவெல்லாம் கழுவி முடிச்சுட்டு உண்மையிலே முடியலை. பாருங்க, இந்த ஒயில் வந்து எவ்வளோ பத்திரிக்கண்டு வாருங்களா, கட்டிக்கட்ட மாதிரி அப்படி இருக்குது. நம்ம கலட்டி அந்த ஒயில் வந்து ஒளிவு கொண்டு இருக்குது. கிட்ட கொண்டு காட்டுறேன் எப்படி கொண்டு வாருங்க. பார்த்த சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு அவ்வளோ ஓட்டம் எப்படி இருக்குது. எப்படி சொல்கிறேன், வீடியோ பார்க்கறதுக்கு இருக்குது. அங்கே வந்து இந்த போன பிரதேசங்கள், அந்த போன வழிபாதைகள் எல்லாம் வந்து எப்படி இருந்தது. உண்மையிலே எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு சேர்க்க வேண்டிய வாகனத்தை வந்து நம்மளை பார்க்க தனி வேணும். ஒரு ஈரமாயிட்டால் நான் நினைக்கிறேன் ஒரு வாகனத்தை முதல் சொல்லப்பட்ட வீடு வந்து ஃபுல்லாக சைஸ் போட்டு முடிச்சு எத்தனை மணியாக சரியில்லை பார்ப்போம். பிரேக் ஷூ மாற்றணுமா? இப்போ நாங்கள் மட்டக்களப்பு நகரத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கின்றோம். இந்த மாமாங்கம் ஆலயத்துக்கு போகிறதுக்கான பிரதான பாதையினூடாக பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த புது வருட பிறப்பு அன்று இசை நிகழ்ச்சி நடக்கிறது வளமை. அதாவது காந்தி பூங்காவில் மட்டக்களப்பு இந்த பெபர் மைதானத்தில் எல்லாம் வந்து இசை நிகழ்ச்சி செய்கிறவங்க, செலிப்ரேட் பண்ணுறவங்க, பட்டாசு எல்லாம் கொளுத்தி டிஜே அந்த அப்படியான நிகழ்ச்சி எல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கும். ஆனால் இந்த தரம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடக்கிறதாக வந்து இருந்தது. மாநகர சபையால் அதுக்கான அனுமதி வழங்கப்படலை. எல்லாம் வந்து ஓகே நீங்கள் செய்யலாம்னு எல்லாம் வந்து அனுமதி கொடுத்துருந்து திடீரென்று வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. அது சம்பந்தமாக இந்திய தருணம் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களும் வந்து ஊடக சந்திப்பை கொண்டு நடத்தியிருந்தாங்க. இந்த இசை நிகழ்ச்சியை வந்து ரத்து செய்தவங்க தந்து போட்டு தராம விட்டுதாங்க. இந்த அந்த பக்கம் இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன். அப்போ அனுமதி தந்து திடீரென்று வந்து நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய கருத்து அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, அந்த பொதுமக்களுடைய கருத்து, நிறைய பேருடைய கருத்து அப்படின்னு இருந்தது. இப்போ அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து சோகத்தில் இருந்து கொண்டிருக்காங்க. இன்னுமே வந்து ரெக்கவர் ஆகலை, மீண்டு வரல. அப்போ அந்த ஒரு டைமில் வந்து நமக்கு ஒரு இசை நிகழ்ச்சி தேவையா? உண்மையிலே அது ஒரு சரியான ஒரு முடிவு தான். அப்போ அப்படின்ற அது அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் அந்த நிகழ்ச்சியை வந்து ரத்து செய்திருக்காங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பணமோ இல்லை அதுக்கு செலவு செய்யக்கூடிய அந்த பணத்தை வச்சு மலையக மக்களுக்கு, குறிப்பிட்ட அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்முடைய மட்டக்களப்பு சார்பாக வந்து ஏதோ ஒரு உதவி செய்யலாம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கக்குள்ள நம்ம மட்டக்களப்பில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதால எல்லாருக்குமே வந்து அவப்பெயர் அப்படின்ற மாதிரி அதை வந்து ரத்து செய்திருக்காங்க. ஆனால் மட்டக்களப்பு நகரத்தை பொறுத்தவரை ஒரு பரபரப்பாக தான் இருக்கு. நம்மளுக்கு பார்க்க விளங்கும் நிறைய வாகனங்கள் பழமைக்கு மாறாக வந்து இன்றைய தருணம் போய்கொண்டிருக்கு. மக்களுடைய நடமாட்டம் வந்து அதிகரித்து கொண்டிருக்குது. அந்த புதிய ஆடைகள் வந்து பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி நிறைய அந்த உடுப்பு கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி க்ரௌடாக இருக்குது. நாங்கள் அந்த கல்லடி பிரிட்ஜ் அந்த இதால் போய்கொண்டிருக்கோம். காந்தி பூங்கா அந்த பக்கம் போகலை, அப்படி வந்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி எல்லா இடங்களையும் அப்படி தான் இருக்குது. உடுப்புன்ற எடுத்துக்கொண்டிருக்காங்க எல்லாரும். ஆனால் அந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்து பழையபடி எல்லாமே வந்து செய்யலை. இப்போ காலையில் நாங்கள் வரும்போது அந்த லைட் எல்லாம் வந்து சோதனை செய்யறதுக்கு அவனிதத்தை வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்லாமே வந்து இப்போ நோம்பலாக எப்படி சொல்கிறேன் ரத்து செய்யப்பட்டிருக்குது. எல்லாமே வந்து நடக்காது. இப்போ நியூ இல்லாமல் இப்போ வளமைக்கு எப்படி அந்த மட்டக்களப்பு இருக்குதோ அதே மாதிரி தான் மட்டக்களப்பு நகரம் இருக்கும். தெரியப்படுத்திக் கொள்வது
அப்படியே போகலாம். போகும்போது காத்தாங்குடி எப்படி இருக்குது, களுவாஞ்சிக்குடி எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து காட்டுது. அப்படி நம்ம போகலாம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது. இப்போதான் வந்து ஆட்டோ வந்து சேவிஸ் எல்லாம் போட்டு முடிஞ்சது. ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு 10,000 கிட்ட செலவாயிட்டோம். இங்கே பிரச்சனை இல்லை. அப்போ 6 மணி கிட்ட ஆயிடுச்சு. சரியான மாதிரி பசி எடுக்குது. இன்னொரு 40 கிலோமீட்டருக்கு நம்ம போகணும். வெள்ளாவளி போகிறோம்னு சொன்னால் இடையில ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் வந்து நிப்பாட்டி ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பொருட்களை ஏதாவது சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டு அப்படியே போகலாம். சரியான மாதிரி பசியாக இருக்குது. வேறு மற்ற நகரம் வந்து அப்படி இருக்குது. அதோட அனைவருக்குமே வந்து புதுவருட நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ இப்போ நான் இப்போதைக்கு வந்து வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன் நாங்கள். ஆனால் இப்போ நாங்கள் மலையகத்தில் எடுத்த ஒரு சில வீடியோக்களும் இருக்குது. அப்போ அதையும் வந்து நாங்கள் பதிவேற்றுவோம். அப்போ இதுவும் வந்து இடைக்குள்ள வரும். என்னடா இந்த வீடியோ இடைக்குள்ள வருது, திரும்ப அது வருதுன்ட்டு அது யோசிக்க வேணாம். நாங்கள் இங்கே வந்துட்டோம். அப்போ 2 வீடியோ எடுத்த வீடியோவில் இருக்குது பதிவேற்ற முடியாமல். அப்போ சில வீடியோவில் சில சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து இடம்பெற்றுக்குது. அதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் பேசிக்கொள்வேன். அப்போ அதனால வந்து இந்த வீடியோ நான் இப்போ இன்றைக்கு அப்லோட் செய்வேன்னு சொன்னேன். இப்போ நியூ இயர் முடிஞ்சதுக்கு பிறகும் இப்போ மலையத்தில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோக்கள் கண்டிப்பாக வரும். அதையும் வந்து அப்படின்னு பாருங்கள். இதான் வந்து காத்தாங்குடி நகரத்தின் தற்போதைய நிலவரம். காத்தாங்குடி எப்போதுமே வந்து பரபரப்பாக தான் இருக்கும். 2 கொஞ்சம் கூட தான். ஒவ்வொரு வருடமும் இந்த தேனீச்ச மரங்களை எல்லாம் வந்து சோதனை செய்வாங்க. இந்த தடவை செய்யலை. மட்டக்களப்பு நகரத்திலிருந்து இந்த கல்முனைக்கு போற அந்த பிரதான வீதியினோட இந்த களுவாஞ்சி கிட்ட வந்துட்டோம். களுவாஞ்சியோட இந்த மார்க்கெட் ரோட் அதுக்குள்ளால போகிறோம். அந்த கிராமத்து பக்கம் எல்லாம் போகக்கூடிய அந்த வழியால களுவாஞ்சியோட நகரத்தை பாருங்க எப்படி தெரியுது. களுவாஞ்சியோடி நகரம் ஃபுல்லாக வந்து இப்படிதான் இருக்குது. எப்படி சொல்றேன், நல்ல விஷயம் உண்டாலும் சரி, கெட்ட விஷயம் உண்டாலும் சரி, களுவாஞ்சி நகரம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது புது வருட பிறப்பு வந்தாலும் சரியா, பழைய வருட பிறப்பு வந்தாலும் சரியா, எது வந்தாலும் அப்படிதான் இருக்கு. என்ன சொன்னா சில இடங்கள்ல வந்து சோடிப்பாங்க. சோடிச்சு அந்த லைட் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆடம்பரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் களுவாஞ்சி நகர் இப்படிதான் இருக்கு. சில வேலைகள்ல சில கடைகளுக்கு முன்னுக்கு அந்த சின்ன சின்ன அந்த பல்புகள் அப்படி ஏதாவது போடுவாங்க. ஆனா ஓவரா வந்து அந்த செலிப்ரேட் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆதார வைத்தியசாலை அதுக்கு முன்னால போய் கொடுத்துருக்கோம். முன்னுக்கு வர்றதான் வந்து களுவாஞ்சிக்குடி மார்க்கெட். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 கிட்ட ஆகுது. அதனால கொஞ்சம் அந்த க்ரௌட் வந்து குறைஞ்சிட்டு, கடும் க்ரௌடாக இருந்துச்சு, கொஞ்சம் குறைஞ்சிட்டு க்ரௌட். ஒரு மாதிரியாக வீட்டை வந்து சேர்ந்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. அப்போ அந்த வகையில் அனைவருக்குமே முன்கூட்டியே புது வருட நல்வாழ்த்துக்கள். நீங்கள் வீடியோ பார்க்குள்ள வந்து 2026 புது வருடத்தை வந்து கொண்டாடி கொண்டிருப்பீங்க. அப்போ அனைவருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். இப்போ எப்படி சொல்கிறேன், இந்த வருஷம் வந்து நம்ம ஒன்றும் சாதிக்கலை, நிறைய பிரச்சனை ஆகிட்டுது, வார வருஷம் இப்படியே போயிடுமா அப்படின்லாம் வந்து யோசிக்க வேணாம். கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து நல்லா நடக்கும். வயசு போகுது, நம்மளால் சாதிக்க முடியலை அப்படின்னு நினைக்க வேணாம். வயசெல்லாம் வந்து வெறும் ஒரு நம்பர் தான். கண்டிப்பாக வந்து சாதிக்கிற இது வந்து எத்தனை வயசில் நம்ம சாதிச்சு கொள்ளலாம். முயற்சி மட்டும்தான் நிரந்தரம். முயற்சியை செய்து கொண்டே இருங்க, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகலாம். இப்போ நான் வந்து இதை சொல்கிற அளவுக்கு நான் வந்து பெரிய ஆளெல்லாம் இல்லை.
ஏதோ சொல்கிறேன். இப்போ நானும் வந்து அப்படி ஒரு வேயை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கேன். ஒரு சக்ஸஸ் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமென்ற ஒரு நோக்கத்தோட இந்த 2025 நிறைய பாடங்களை வந்து கற்றுத்தந்தது. நல்லது கெட்டது, தோல்வி, துரோகம், எதிர்ப்பு, எதிரிகள், அப்பா நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சந்திச்சிருந்தேன். இருந்தாலும் நல்ல நல்ல உறவுகள், நல்ல நல்ல விடயங்களும் இந்த 2025 வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. நிறைய புதிய உறவுகள் கிடைச்சது. அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் வந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கெட்ட விஷயங்களை வந்து ஒதுக்கிட்டு 2026 வந்து நல்லபடியாக ஆரம்பிங்க. எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். அப்போ அந்த வகையில் இன்றைய நாள் 2025 எல்லாமே வந்து பயணத்தோடு எனக்கு முடிஞ்சுது. கண்டிப்பாக நாளைய தினம் 2026 நல்லபடியாக ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக வந்து எனக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருந்த உறவுகளுக்கு இந்த 2025 என்னோட சேர்ந்து என்னுடைய ஒரு எப்படி சொல்கிறேன், என்ன வந்து ஒரு தம்பியாக அண்ணனாக நினைச்சு என்னையும் கூட பிறந்த உறவுகளாக நினைச்சு பயணித்த உறவுகள் அனைவருக்குமே வந்து கோடான கோடி நன்றிகள். அதோட 2025 நான் யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால், அப்படி புண்படுத்தி இருந்தால் அப்போ எப்படி சொல்கிறேன், எனக்கு தெரியாமல் தான் நான் அதை புண்படுத்தி இருக்கணும். தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நடந்திருக்காது. அப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் அப்படி ஒன்று நடந்திருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களோட ஒரு சகோதரமாக ஏதோ ஒரு உறவாக நினைச்சு கண்டிப்பாக அடுத்த ஆண்டு சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் நான். பாய்.